நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் கோட் என்னன்னா பைனரி சர்ச். பைனரி சர்ச் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு அரே குடுத்துருவாங்க. அந்த அரேக்குள்ள நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு எலிமெண்ட்டும் குடுத்துருவாங்க. அந்த அரேக்குள்ள அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த அரேல அந்த எலிமெண்ட் எங்க இருக்குன்றத செக் பண்ணி, அதோட இண்டெக்ஸ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி அந்த அரேக்குள்ள அந்த எலிமெண்ட் பிரசன்ட்டே ஆகல அப்படின்னா, நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஈஸியா புரியும். இங்க பாருங்க. அரேல 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 5 எலிமெண்ட்ல நம்ம கேன்ற எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். கேங்கிறது என்ன? 4. இந்த 4 வந்து இந்த அரேல இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா, அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லங்கும்போது -1 ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப இந்த 4 இந்த எலிமெண்ட்ஸ்குள்ள இருக்கான்னு செக் பண்ணலாம். 1, 2, 3, 4 இருக்கு. எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? 0, 1, 2, 3 3rd இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அதோட இண்டெக்ஸ் என்ன? 3. 3 ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 11, 22, 33, 44, 55. இதில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? 445. 445 இந்த அரேல இருக்கா? இல்ல. ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? -1 ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ -1 நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் லாஜிக். இதுக்கான லாஜிக் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஸ்டின்ல இருக்க மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அரே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அந்த அரேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அரேக்குள்ள 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க கே அப்படின்னு சொல்லி இன்னொன்று கொடுப்பாங்க. ஓகேவா? கே ஈக்குவல்ஸ் நம்ம இப்போதைக்கு 5 வச்சுக்கலாம். இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எலிமெண்ட்டை இந்த அரேக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த அரேக்குள்ளே அந்த எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஒரு அரேல 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ நான் இண்டெக்ஸ் மேலே எழுதிக்கிறேன். 1ஓட இண்டெக்ஸ் 0, 2ஓடது 1, 3ஓடது 2, 3, 4. ஓகேவா? இப்படி வந்து நம்ம இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸிங் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இண்டெக்ஸ் வந்து இருக்கும். நம்ம இப்போது கே வந்து 5ன்னு வச்சுருந்தோமா? கே ஈக்குவல்ஸ் டு 5ன்னு வச்சுருந்தோமா? இப்போது இந்த 5 கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதை என்ன இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம்? இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4. இந்த 4 நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இவ்வளோ தான் அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த கே 5க்கு பதிலாக 6 இருக்குன்னு வைங்க. இந்த 6 வந்து இந்த அரேல இருக்கான்னு செக் பண்ணும். 6 இந்த அரேல இருக்கா? இல்லை. அப்படி இல்லை, இண்டெக்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணோம். இவ்வளோ தான். என்னென்னா திருப்ப சம்மரைஸ் பண்ணுறேன். அந்த நம்பர் இந்த அரேல இருந்துச்சுன்னா நம்ம அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி இல்லைங்கிற போது நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணோம். இவ்வளோ தான், சிம்பிள். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். எப்படின்னு நம்ம லாஜிக் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த அரேவோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ஒரு லூப் போட போகிறோம். ஓகேவா? இதை இந்த 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம ஒரு லூப் போட போகிறோம். அந்த லூப்பில் ஒவ்வொரு லூப் எப்படி பாஸ் ஆகும்? ஃபஸ்ட்டு இது போகும், அப்புறம் இதுக்கு போகுமா? அப்படி பாஸ் ஆகும்போது அந்த சர்டைன் டைமில் இருக்கிற எலமெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க கேக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதாவது இப்போது இந்த இடத்துல அந்த லூப் இருக்குன்னு வைங்க. அப்போது 1 ஈக்குவல் டு 5 செக் பண்ண போகிறோம். அதாவது 5ங்கிறது இந்த கே. அப்படி ஈக்குவலான்னு செக் பண்ணும்போது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அப்படி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடுவோம். சிம்பிள் தான். அதாவது ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி ஈக்குவலாக இல்லைங்கும்போது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடும். இவ்வளோ தான் சிம்பிள். இப்போது அந்த லூப் வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லூப்பில் இங்கே இருக்குமா? நான் சொன்ன மாதிரி 1 ஈக்குவல் டு 5 செக் பண்ணுது. இப்போது ஈக்குவல் இல்லாதப்போ என்ன பண்ண சொன்னேன்? நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடணும். அப்போது இது விட்டுட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடணும். இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன? 2 ஈக்குவல் டு 5. இது ஈக்குவலா? இல்லை. அப்போது இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடணும். 3 ஈக்குவல் டு 5. இந்த 5 எதுவும் இல்லை, இந்த கே எலமெண்ட். ஈக்குவலா? இல்லை. அப்போது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடணும். இப்போது 4 ஈக்குவல் டு 5. ஈக்குவலா? இதுவும் ஈக்குவல் இல்லை. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போனால் 5
5 ஈக்குவல் டு 5. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டு ஈக்குவலாக வருது. அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். இது ஒரு இண்டெக்ஸ் நான் மேலே எழுதியிருக்கேன். இது ஒரு இண்டெக்ஸ் என்ன? 4. இந்த 4 ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இந்த 4 தான் நம்ம ஆன்சரானு பார்த்தீங்கன்னா ஆமாம், அதுதான் நம்ம ஆன்சர். ஸோ நம்மளோட லாஜிக் கரெக்ட். இப்போது நமக்கு வந்து இது எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை, நமக்கு வந்து எதுவுமே ஈக்குவலாக இல்லை அப்படிங்கும்போது அந்த லூப்போட கடைசியில் நம்ம ரிட்டர்ன் -1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல -1 ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ இதை கோட் வழியில் பார்க்கலாம். லாஜிக் பார்த்தாச்சு, இப்போ கோட் பார்க்கலாம். இதுக்கான கோட் ரொம்ப சிம்பிள் தான், வெறும் 3 லைன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி அந்த லாஜிக்கில் சொன்ன மாதிரி அந்த அரேவை ஃபுல்லாக நம்ம லூப் போட்டு ட்ராவல்ஸ் பண்ணணும். நம்ம அதுக்கான லூப் தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த அரேவோட எண்டு வரைக்கும் போகுது. போகும்போது என்ன சொன்ன? இஃப் அந்த அரேக்குள்ள இருக்கிற எலமெண்ட் அந்த கேக்கு ஈக்குவலா இருந்தா அதுதான் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ. அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஐ வந்து அந்த லூப் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏஆர்ஆர் அப்படின்றது அந்த அரேல இருக்க ஐத் எலமெண்ட், அதாவது அந்த எலமெண்ட் இண்டெக்ஸ் உள்ள இருக்கிற எலமெண்ட் ஈக்குவல் டு கேவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐயை ரிட்டர்ன் பண்றோம். அதாவது ஐங்கிறது என்னன்னா இங்கே இண்டெக்ஸ். ஸோ ரிட்டர்ன் பண்றோம். அப்போ எப்படி போவோம்? 1 ஈக்குவல் டு இந்த 1ங்கிறது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கும் ஈக்குவலா இல்லை, அடுத்து செகண்ட் எலமெண்ட் பார்க்கும் ஈக்குவலா இல்லை, அந்த மாதிரி தேர்ட் எலமெண்ட் பார்க்கும், ஃபோர்த் எலமெண்ட் பார்க்கும், ஃபிஃப்த் எலமெண்ட் பார்க்கும். அப்படி ஈக்குவலா இருக்கும்போது உங்களுக்கு ஐ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ இந்த லூப் ஃபுல்லா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல இந்த கோடை பிரேக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கப்புறம் கோடு இது கீழே வந்து கோடே ரன் ஆகாது, ஒர்க் ஆகாது. அப்போ இப்போ ஃபைண்ட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது இந்த அரேக்குள்ள ஃபுல்லா ரன் பண்ணி ஃபைண்ட் ஆயிருச்சுங்கும் போது கோட் பிரேக் ஆகிரும். நமக்கு -1 ரிட்டர்ன் பண்ண வேணாம். நமக்கு எப்போ -1 ரிட்டர்ன் பண்ணணும்னா அங்க ஃபைண்ட் ஆகாத போது. இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள அது ஃபைண்டே ஆகலைன்னா என்ன அர்த்தம்? இந்த லூப் ஃபுல்லா ரன் ஆயிருச்சு. அதாவது அந்த அரே ஃபுல்லா செக் பண்ணிருச்சு. அதுக்குள்ள அந்த கேங்கிற எலமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எதுவுமே ரிட்டர்ன் ஆயிருக்காது, கோட் ஸ்டாப் ஆகாது. ஸோ கீழே வந்து ரிட்டர்ன் -1. நான் சொன்ன மாதிரி அந்த அரேக்குள்ள இல்லைங்கும் போது -1 ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ -1 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. கோட் அவ்வளோதான். சிம்பிள். சம்மரைஸ் பண்ணலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த அரேவை ரன் பண்றோம், அரேக்குள்ள ஃபுல்லா லூப் ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது அந்த அரேக்குள்ள இருக்கிற எலமெண்ட் கேவா இருந்துச்சுன்னா நம்ம அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லைங்கும் போது -1 ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளோதான். தேங்க்யூ.